உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்கள இந்த நிகழ்ச்சி மூலியமா சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் 15ஆம் தேதி துவங்கி நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நிகழ இருக்கு. இது வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிகழ இருக்கு. ஸோ இந்த வக்ர நிலையில வந்து சனி என்னென்ன பலன்கள ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு கிரகம் வக்ரம் நிலைக்கு அடையிறது அப்படின்றது வக்ரம் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டவுடனே நீங்க பயமோ, பதற்றமோ பட வேண்டியதில்ல. மற்ற கிரகங்களும் இணைவுகள் இதெல்லாம் தொடர்புகள படுத்தி சாராம்சம், நட்சத்திர தொடர்புகள் இதெல்லாம் வச்சு தான் வந்து அது நமக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமான்றத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து இது நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில நம்ம சொல்ற பலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ர ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில எடுத்து தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன் சொல்லப் போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்லருந்து வக்ர நிலைக்கு போறாரு. ஸோ இந்த வக்ர நிலையில அவர் வர்றதுனால உங்களுக்கு என்ன மாரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய ராசிக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி. உங்க ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லுவோம் மகர ராசி. அதுக்கும் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, நீதிமான், அ கர்மகாரகன் சனி பகவான் தான். கர்மகாரகன்னா அந்த உழைப்ப குறிக்கக்கூடியவர். ஸோ இந்த 2 நல்ல விஷயங்களுக்கு காரகத்துவங்கள் பெற்ற சனி பகவான் வக்ர நிலை அடைகிறது தன்னோட குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன பலமா குடுக்க போறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில உங்களுடைய தேடலும், ஆசைகளும், விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய காலம்னே இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலங்கள சொல்லலாம். அதேமாரி உங்களுடைய சொல்வாக்கு வெல்ல போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அது அப்படியே பலிக்கும். நீங்க சொன்னா சரியா இருக்குன்ற நம்பிக்கை எல்லாத்துக்குமே வந்துரும். ஏன்னா நீங்க நல்லது மட்டுமே சொல்லப் போறீங்க. நல்லது மட்டும் தான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பீங்க. நல்லது மட்டுமே எப்பயுமே நெனச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கப் போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். காரணம் என்னன்றதையும் சொல்லிர்றேன். பொதுவா வந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாக்கு ஸ்தானமா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அ குருவுடைய வீடான மீன ராசி. குரு வந்து ஆசிரியர். குருனாலே ஆசிரியர் தானே! நல்லது சொல்றவங்க. ஆசிரியர் நல்லது தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்தானத்தில உங்க ராசிநாதன் போய் அமர்ந்துட்டாரு. மொத விஷயம். ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்ந்துட்டாரு. தன, குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில அமர்ந்துட்டாரு. அந்த வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி எங்க இருக்காரு? வியாழன் அப்படின்னு பார்க்கணும். இந்த வாக்குஸ்தான அதிபதி வியாழன் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடம்ன்றது சேவை ஸ்தானம். அப்போ உங்க வார்த்தைகளால அடுத்தவங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் குடுத்து, அதன் மூலியமா நல்ல பேரும், புகழும், சம்பாத்தியமும் அடையப் போறீங்க. குறிப்பா கும்ப லக்னத்தில பிறந்த வழக்கறிஞர் துறை, நீதித்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக சிறந்த உன்னதமான யோகங்கள இந்த வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி காலமான இந்த 138 நாட்கள் குடுக்கப் போகுது. அதாவது ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 30ஆம் நாள் வரைக்குமான அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 138 நாட்கள்ல வந்து சிறந்த யோக பலன்கள உங்களுடைய பேச்சால நீங்க அடையப் போறீங்க. நீங்க பேச, பேச லாபம்னே சொல்லலாம். அவங்க பேச, பேச எல்லாரும் சந்தோஷப்பட போறாங்கன்னு சொல்லலாம். நம்மள பார்த்து நம்ம பேச ஐயோ! வந்துட்டான்ப்பா பேசுறதுக்கு நம்ம எங்கேயாவது கிளம்பி போயிருவோம். மத்தவங்க நினைக்கிறதுக்கு இல்லாம, உங்கள பேச விட்டு சந்தோஷப்படுற, நீங்க பேச்ச கேட்கறதுனால சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் உங்கள சுத்தி வரப்போறாங்க. முழுமையா உங்கள சுத்தி எப்பயுமே ஒரு பாசிட்டிவான மனிதர்களும், பாசிட்டிவிட்டியும் இருக்க போகுது. எப்பயுமே சந்தோஷமும், மன மகிழ்ச்சியும், நிம்மதியும் இருக்க போகுது. நம்மளோட மன மகிழ்ச்சியும், சந்தோஷமும், நிம்மதியும் எப்போ இருக்கும்? நம்ம பாக்கெட் நிறைஞ்சா தான் நிம்மதியும், சந்தோஷமும் இருக்கும். ஸோ அத தான் குரு குடுக்க போறாரு. குரு குடுக்குறதுக்கு சனி பகவான் ஒர்க் பண்ண போறாரு. சனி பகவான்னா நீங்க தான். உங்க லக்னாதிபதி தான். உங்க ராசி அதிபதி தான். ஸோ அந்த ராசி அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் தான் கர்மகாரகன். அவர் 2ஆம் இடத்துலருந்து ஒர்க் பண்றாருன்னா என்ன பண்ணுவாரு? பேசுவாரு. உங்களுக்கான நியாயத்த மக்களுக்கான நியாயத்த பேசுவாரு. உங்கள தேடி வரவங்களுக்கான, உங்க வாடிக்கையாளருக்கான சரியான ஆலோசனைகள குடுத்து, அவங்களுக்கு மன நிறைவையும், சந்தோஷத்தையும் குடுக்க போறீங்க. அவங்க உங்களுக்கு வந்து பொருளாதாரத்த குடுக்க போறாங்க. அதன் மூலியமா சந்தோஷமா இருக்க போறீங்க. பேசுங்க. நெறைய நண்பர்கள பழகுங்க. புது, புது மனிதர்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கங்க. இன்னும் சொல்லணும்னா, இந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ குறிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோக பலன்கள் காத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். கும்ப ராசிக்கு 12ஆம் இடம்ன்றது தான் வெளிநாட்டு பயணங்கள், எக்ஸ்போர்ட் துறையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து அதே வந்து அதாவது அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி, ராசி அதிபதியா வந்து சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு. உங்களுடைய கும்பராசிக்கு 2ஆம் இடம் மீன ராசியில இருக்காரு. மீன ராசியில இருக்கக்கூடிய மீன ராசின்றதே நீர் ராசி தான். வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ராசி தான். ஸோ அந்த ராசியில இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு அந்த ராசி, அதாவது மீன ராசிக்குரிய அதிபதி குரு பகவானோட பார்வை இருக்கு. இந்த குரு பகவானோட பார்வையில உங்க ராசிநாதன் சனி பகவான் இருக்கிறதுனால, ஆ குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த வீடுமே கடகராசியுமே சொல்லப்போனா நீர் ராசி தான். வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். ஸோ இந்த வகையில கண்டிப்பான முறையில வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா நல்ல யோகங்களும், நல்ல பொருளாதார முன்னேற்றங்களும் உங்களுக்கு காத்திருக்கு. நிச்சயமான முறையில உங்க தொழில மென்மேலும் வலுப்படுத்தக்கூடிய, விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமா வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி தான்.
அதுவும் செவ்வாயோட இன்னொரு வீடு நீர் ராசி. ஸோ அப்ப உங்களுடைய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள வந்து நீங்க வந்து எப்படி வச்சுக்கணும்னா, சர்வதேச அளவுல வச்சுக்கிறணும். சும்மா நம்ம ஒரு ஊர்ல ஒரு நிறுவனத்த துவங்கணும். அங்கேயே வியாபாரம் பார்த்தோம், அங்கேயே முடங்கியிருந்தோம்னு இல்லாம, ஒரு ஊருக்குள்ளேயே வேலை பார்த்தோம், உழைச்சோம் அப்படின்ற மாரி இல்லாம, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்றதுக்கான உங்களுடைய நிலைய வந்து சர்வதேச லெவலுக்கு நீங்க கொண்டு போறதுக்கான எண்ணங்கள முதல்ல கொண்டு வந்துருங்க. அந்த எண்ணங்கள் ஒரு நாள் நிச்சயமா செயலாகும். நிச்சயமா நியாயமான, சரியான நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? நல்லது மட்டுமே யோசிப்பீங்க, நல்லது மட்டுமே பார்ப்பீங்க, நல்லது மட்டுமே பேசுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த வகையில நியாயமா நல்ல விஷயத்துக்கான ஒரு வளர்ச்சி நல்ல விதமான வளர்ச்சிக்கான யாரையும் கெடுக்காம நாம வளரணுன்ற சிந்தனை கொண்ட கும்பராசிக்காரர்கள், நீங்க சரியான முறையில உங்களுடைய தொழிலையும், உங்களுடைய தொடர்புகளையும் விரிவுபடுத்த சர்வதேச ரீதியிலான கொண்டு போறதுக்கான எண்ணங்களுக்கு நீங்க வந்துட்டா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா நிச்சயமா நடக்கும். அதுக்கான காலச்சூழல்களும் அமைஞ்சு வந்திருக்கின்றது இங்க ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. அதனால பயன்படுத்திக்கங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். அவர் வந்து அ 5 மாதங்கள் அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே இருக்க போறாரு. பாக்கியஸ்தானத்திலிருந்து பாக்கியங்கள வாரி வழங்க போறாரு. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட அம்சம். ஸோ அவர் குடுக்கக்கூடிய யோகங்கள் சிறந்த யோகங்களா இருக்கும். அவரும் பலம் பெறாரு. உங்களுடைய ராசிநாதன் சனி பலமா இருக்காரு. ராசிநாதனுக்கு வீடு குடுத்த குருவும் பலமா தான் இருக்காரு. ஸோ எல்லா நிலைகள்லயும் ஆண்டு கிரகங்களும் சரி, மாத கிரகங்களும் சரி, வக்ர நிலைக்கு வரக்கூடிய சனி பகவானும் சரி, இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 9ஆம் தேதியிலருந்து நவம்பர் 30ஆம் தேதி வக்ர நிலைக்கு வராரு. ஸோ அவரும் வந்து வக்ர நிலையில வரும்போது இன்னும் சிறப்பான யோக பலன்கள குடுக்க போறாரு. ஸோ நீங்க தைரியமா, சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆ ச சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்க வந்து கோச்சார நிலையில அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலைய அடையிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்படும். ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ அ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்த குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்த கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்கள குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு, புரிஞ்சு, திரிகோணம் தொடர்புல இருந்து இந்த வக்ர காலத்திலயும் சனி நல்ல பலன மட்டுமே தான் குடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளபடியே ஒரு ஜோதிடரா எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்கள பத்தியுமே நிலைகளையும் பார்க்கும்போது, அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கிறதுனால, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நிம்மதியும், சந்தோஷமும், அ மனசுல ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாரியான பலன்கள குடுக்கப் போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும், எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்காங்க. இதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்திலயும், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு?
அப்படின்றத பத்தி துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கலாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவைய ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்கள பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.